வாழ்க, சிறப்புரை தருக. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு தமிழன்னைக்கு முதல் வணக்கம். கோயம்புத்தூர்ல கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி. என்னைய சுற்றி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தடுமனுக்கும் என்னை பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கொஞ்சம் இருமல். ஐயாவும் அதுதான் சொன்னாரு. நாமக்கல் தமிழ்ச்சங்கம் நடத்தும் இந்த நிலாமுற்ற நிகழ்வுக்கு 2017 தொடர் நிகழ்வு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. கோயம்புத்தூர்ல இவ்வளவு ஒரு பெரிய சிட்டியில கூட எங்களால தொடர்ந்து இந்த மாதிரி தமிழ்ச்சங்கத்தில் விழாக்களை நடத்த முடியவில்லை. இந்த ஒரு சின்ன ஊர்ல இவ்வளோ இலக்கிய வட்டங்கள் பெருசா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நிலாமுற்றம்ங்கிற பெயர் எனக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட பெயர். நான் PSG கலையறிவியல் கல்லூரியில தான் படித்தேன். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 6 மணிக்கு தமிழ்துறை சார்பாக நிலாமுற்றம் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்கும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும். அப்போ எங்களுடைய கல்லூரியில இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க என்ன புதுசா படிச்சாங்க அப்படிங்கிறத ஒரு திறனாய்வு மாதிரி பண்ணுவாங்க. அந்த நூல்களை அடுத்த வாரம் அடுத்த மாணவர்கள் எல்லாம் அதை படிப்போம். இந்த நிலாமுற்றம் அப்படிங்கிற பேர் இளங்கலை பயிலும் பொழுது ஒரு இலக்கியத்தை எனக்கு அறிமுகப்படுத்திய ஒரு பெயர் நிலாமுற்றம் அப்படிங்கிறது. இந்த நிலாமுற்ற நிகழ்வுல கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நான் பேசுறதா இருந்த அழைப்புதல் எல்லாம் அடிச்சாச்சு. எனக்கும் இந்த நாமக்கல் தமிழ்ச்சங்கத்துக்கும் இன்னைக்குதான் பேசணும் அப்படிங்கிற வாய்ப்பு வந்திருக்கு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு கம்பம்னா கண்ணன் ஐயா அவர்கள், நீங்க சொன்னக்கூடிய ஒவ்வொரு கவிதைகளையுமே மாணவர்கள் சிந்திக்கும் வகையில இருந்தது. இங்கு எந்த ஒரு வயதையும் பார்க்காம சின்ன பொண்ணு என்ன பேச போகுது, நம்ம போய் அதை கேட்கிறதா அப்படிங்கிறது இல்லாம என்னையும் ஒரு பாவையாக மதித்து இந்த பாரதி கண்ட பாவையர் என்னும் தலைப்பில் பாரதியை பற்றியே பேச அழைத்தமைக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வைரமுத்து ரொம்ப இத ஸ்ட்ரெஸ் பண்ணி அடிக்கடி சொல்லுவாரு, சூரியன் பழசுதாங்க, எப்பயுமே சூரியன் பழசுதான், ஆனால் சூரியோதயம் நித்தம் நித்தம் புதுசு. அதே மாதிரி என்னுடைய பாரதி பழசுதான். எத்தனையோ பேர் பாரதியை பற்றி பேசி இருக்கிறார்கள். ஆனால் யார் எப்பொழுது என்னவாக பாரதியை பேசினாலும் அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் புதிதாகத்தான் தெரிவான். அதுதான் பாரதியினுடைய பெருமை. பாரதி அன்னைக்கு பாடினான், நிலவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே குலாவும் அமுத குழம்பை குடைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அமுத குழம்பை குடிப்போம்னா இன்னைக்கு இந்த நாமக்கல் தமிழ்ச்சங்கத்துல நிலாமுற்ற நிகழ்வுல இத்தனை இலக்கிய ஆர்வலர்கள் அவனுடைய கவிதையை கேட்கும் பொழுது, அவனுடைய கவிதைகளை பாடும் பொழுது அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? இத்தனை தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில் தமிழ் கவிதை வாசிப்பதை கேட்கும் பொழுது அமுத குழம்பை குடிப்பதை காட்டிலும் இதுவல்லவோ இனிமை என்று எனது பாரதி கூறுவான் என்றால், முதல்ல பேசின அந்த மாணவி சொன்னாங்க, கருணைக்காகவாவது பிள்ளைகளை தமிழ் படிக்க வையுங்கள் அப்படின்னு. இத்தனை கூட்டத்தை, இலக்கிய கூட்டத்தை பார்த்த பிறகு கருணைக்காக இல்ல, எல்லாருமே அவ்வளவு ஆசையோடு அன்போடு அவாவோடு பிரியத்தோடு தமிழை கற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை என்னுள் எழுகிறது. எத்தனையோ கவிஞர்கள் வந்துட்டு போயாச்சு இல்லையா? ஏன் பாரதியை இன்னும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? ஏன் பாடுபொருளாக அல்லாமல் போற்றும் பொருளாக பாரதி இருக்கிறான்? 2000 கால நம்மளுடைய தமிழ் வரலாற்று கவிஞர்களின் சாரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இனி வரும் கவிஞர்களுக்கு ஒரு பாதையை உருவாக்கியவன் பாரதி. ஒரு புது பாதையை உருவாக்கியவன் பாரதி. அவனுக்கு சங்க இலக்கியம் தெரியாதுங்களா? அனைத்து சங்க இலக்கியங்களையும் கற்று தேர்ந்து அதற்கு பின் ஒரு மாற்றத்தை புகுத்தி அந்த மாற்றத்தின் வழியே இங்கு அனைத்து புலவர்களும் அனைத்து எழுத்தாளர்களும் அனைத்து படைப்பாளிகளும் எளிமையாக பங்கேற்க, எளிமையாக நடக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான் எனது முண்டாசு கவிஞன். நான் இந்த அறைக்குள்ள நுழையும் பொழுது முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களுடைய அஞ்சலியினுடைய காணொலி தான் நான் உள்ள வரும்போது அது ஓடிட்டு இருந்தது. எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு ஞாபகம் வந்தது. இப்ப இருக்கக்கூடிய இளம் படைப்பாளிகளுக்கும் பாரதி முன்னோடியாக திகழ்கிறான். அதை ஈரோடு தமிழன்பன் இவ்வளவு அழகாக சொல்லி இருப்பார். நெற்றி முற்றத்தில் பாரதி நிறுத்தி இருந்த வட்ட பொட்டை திறந்து பல கவிஞர்கள் வந்தார்கள்.
நெற்றி முற்றத்தில் பாரதி நிறுத்தி இருந்த வட்ட பொட்டை திறந்து பல கவிஞர்கள் வந்தார்கள். அவனுடைய அறிவு நதியினிலே நீராடி ஈரத்துளி காயாத கவிதைகளை தமிழுக்கு தந்தார்கள் என்று கூறினார்கள் என்றால், பாரதிய இதுக்கு மேல நம்ம என்னங்க புகழ்றது, நம்ம என்னங்க பாடுறது? என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய நான் ஒரு தீர்க்கதரிசியா தான் பாக்குறேன். அவன் ஒரு தீர்க்கதரிசி தான். எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, நானும் வந்தேன் ஒரு சித்தனாக. நான் ஒரு சித்தன் அவரே சொன்னாலும் என்னை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் தெரிகிறார். 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனா அவர் இறந்த ஆண்டு 1921. அதற்கு முன்னாடி எப்பயோ பாடினாரு, ஒரு நாள் சுதந்திரம் கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும், அதை நான் எப்படி கொண்டாடுவேன் தெரியுமா? நம்ம எப்படி கொண்டாடணும் தெரியுமா? ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமேன்னு கொண்டாடினான் பாரதி. அவன் தீர்க்கதரிசி இல்லையா? வெள்ளி பனிமலை மீதுலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் செய்வோம், பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் துட்டுவோம்னு அப்படியே வரான். கீழே 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 வரும்போது, காசி நகர் புலவர் பேசும் உரைதனை காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம்னு சொன்னார். பாரதி இருந்த காலத்தில் கருவி இல்லை, ஆனால் இப்பொழுது காசியில் பேசும் உரையை காஞ்சியில் அல்ல, கனடாவில் கூட கேட்பதற்கு உரை வந்து விட்டது என்றால், கருவி வந்து விட்டது என்றால், பாரதி அன்று நினைத்தது இன்று நினைந்து நடந்திருக்கிறது என்றால் அவன் ஒரு தீர்க்கதரிசி தானே. ஒண்ணும் இல்லைங்க, பாரதி பெருசா எதுக்கும் ஆசைப்பட மாட்டார். ஆசைப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு ஒரே ஒரு பாட்டு எழுதினார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். எனக்கு என்னென்ன வேணும்? அங்கு அழகான நிறத்துல இயற்கை கொஞ்சம் அழகுல ஒரு மாளிகை வேண்டும். அந்த மாளிகை முன்னாடி தென்னங்கீற்றோடு இளநீரோடு 10-12 தென்னை மரங்கள் வேண்டும். அங்கு நில ஒளி அழகாக வந்து வீச வேண்டும். அந்த நில ஒளி அங்கு இருக்கக்கூடிய கிணற்றல் தெரிய வேண்டும். அப்படியே ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரான். இத்தனையும் முடிந்த பிறகு எனது பாட்டு திறத்தாலே இவ்வையம் பாலித்திட வேண்டும்னு சொன்னான். பாரதி வறுமையை தவிர தன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் சந்திக்கவில்லை. கடையத்துல இதே மாதிரி இப்ப காணி நிலம் அப்படின்னு ஒரு சின்னதா உருவாக்கி இருக்காங்க இப்ப சமீபத்துல. ஆனால் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழே, கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழே பாரதி உயராய்வு மையமும் காணி நிலம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டின் கீழே அதே மாதிரி பாரதி எவ்வாறு கனவு கண்டானோ அவ்வாறு காணி நிலம் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவன் நினைத்ததெல்லாம் நடக்கிறது. அவன் ஒரு தீர்க்கதரிசி தானே. என்னுடைய ஆய்வு, முனைவர் பட்ட ஆய்வு பாரதியினுடைய ஒப்பீட்டு நோக்கில் கண்ணன் பாட்டு மொழிபெயர்ப்புகளை பண்ணினேன். அதனால எனக்கு அங்க கடையம் போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்பதான் தெரிஞ்சது, பாரதியினுடைய பிறந்த தினத்தை எட்டயபுரத்தில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்கள் டிசம்பர் மாதத்துல. பாரதியினுடைய மறைவு தினத்தை கூட நினைவு நூற்றாண்டுன்னு எல்லா பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையுமே கொண்டாடினாங்க. ஆனால் பாரதியாரினுடைய, பாரதி செல்லம்மாவினுடைய திருமண நாள் இந்த உலகில் கடையத்தை தவிர வேறு எங்கும் கொண்டாடப்படாது. செப்டம்பர் மாதம் 21ஆம் நாள் மிக அழகாக கொண்டாடப்படுகிறது. 2 நாட்கள், செப்டம்பர் மாதத்துல 2 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. அவரது வழி வழியாக வந்த ராஜ்குமார் பாரதி, நிரஞ்சன் பாரதி இவங்களுடைய முன்னிலையில இன்னும் 2 நாட்கள் ஒவ்வொரு ஆண்டும் கடையத்தில் பாரதி செல்லம்மாவின் திருமண நாள் இன்னும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாமே பாரதி கேட்டானே, கேட்டதெல்லாம் கிடைச்சுதே. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத செருக்கு, எல்லாத்தையும் கேட்டான். எல்லாத்தையும் கேட்ட பெண் அறமெல்லாம் இவையெல்லாம் சொன்னானே. அவன் நினைத்த இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்ட பாவையர்கள் இன்று நமது தமிழ்நாட்டில் இருக்கிறார்களா அப்படிங்கறதான் கேள்விக்குறி. பாரதி எப்பயுமே பெண்களுக்கு சம உரிமை வேணும், பெண்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், பெண்கள் முன்னேறணும், பெண்களுக்கான விடுதலை வேணும் சொல்லிக்கிட்டே இருந்தான். அதிலும் உச்சம் பெண்களுக்கு 10 கட்டளைகள் இதெல்லாம் வேணும்பா அப்படின்னு சொன்னான். அந்த காலத்துல பாரதியார் கொடுத்த கட்டளைகளை பெண்களே ஏற்க மறுத்தாங்க. இதெல்லாம் பாசிபிளா? இதெல்லாம் முதல்ல பிராக்டிக்கலா நடக்குமாங்க? பாரதி தான் சொல்லிட்டு இருக்கான்னு ஆண்கள் ஏத்துக்கலங்கிறது பெருசு இல்ல, பெண்களே ஏத்துக்கல. பெண்கள் தொழில் முனைவோராகணும், எந்த பெண்ணும் ஏற்றுக்கல. ஒரு பெண் கைம்பெண் ஆக்கிட்டா அவளுடைய கணவன் இறந்து விட்டால் மறுமணம் செய்து கொள்ளலாம், பெண்ணினுடைய விருப்பம் இருந்தாள்னு சொன்னாங்க. எந்த பெண்ணும் அதை ஏத்துக்கல.
அந்த கணவனை பிடிக்கவில்லை என்றால் விவாகரத்து செய்து கொள்ளலாம்னு சொன்னாங்க. எந்த பெண்ணும் ஏத்துக்கல. வயது வந்த பெண், கன்னி பெண், உனக்கு திருமணம் பண்ண பிடிக்கலன்னா நீ திருமணமே பண்ணாம இருந்துருமா, பரவாயில்லன்னு சொன்னாங்க. எந்த பெண்ணுமே ஏத்துக்கல. பெண்கள் இதை ஏத்துக்காத போது இதை எப்படி நம்ம சமூகத்துக்குள்ள கொண்டு வர முடியும், தமிழ் சமூகத்துக்குள்ள கொண்டு வர முடியும்? முதல்ல ஆண்களுக்கு இதை புரிய வைக்கணும்னு பாரதி நினைச்சான். ஏன்னா எல்லாமே இங்க ஆண்கள் சொல்றதா நடக்குது. முதல்ல இதை ஆண்களுக்கு புரிய வைக்கணும்னு பாரதி நினைச்சான். அதை சொல்றதுக்கு முதல்ல பாரதிக்கு இந்த தாட் எப்படி வந்திருக்கும் நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? ஏன்னா பாரதி நம்ம தமிழ்நாட்டுல வளர்ந்து காசியில போய் படிச்சுட்டு வந்தவருக்கு பெண் விடுதலை, பெண் சமூகம்ங்கிறது எங்க இருந்துங்க வந்திருக்கும்? பாரதிக்கு தேசபக்தி ரொம்ப அதிகம். நம்ம பாரதிய ஒரு கவிஞர்னு பார்த்தாலே முதல்ல தேசபக்திக்கு தான் பார்ப்போம். பாரதி எதை தொட்டாலும் தேசபக்தியில் தான் அதை முடிப்பான். மு. ராகவையங்கார் எப்பயுமே சங்க இலக்கியத்துல கட்டுரைகள் எழுதுறதுல சிறந்தவர். எப்பயுமே மு. ராகவையங்கார் கட்டுரைகள் அதிகமாக எழுதுவார். அதுல ஒரு தலைப்புல எழுதுறாரு, சங்க பாடல்களில் வீரத்தாய்மார்கள் அப்படிங்கிற தலைப்புல கட்டுரை எழுதுறாரு. அவங்க சொன்னாங்க, புறநானூற்று பாடல்ல ஒரு பெண்ணின் வீரம் எவ்வளவாக இருக்கிறது. என்னுடைய மகனின் முதுகுல காயம் பட்டிருந்தால் பால் கொடுத்த மார்பை அறுத்தறிவேன்னு சொன்னாங்க. அதுவல்லவா நம்மளுடைய சங்க பெண்களின் வீரமா பார்க்கப்படுது. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். முதல் நாள் போர்ல தன்னுடைய தந்தையை அனுப்புகிறாள். தன்னுடைய தந்தை போரில் மரணம் அடைகிறான். இரண்டாவது நாள் போர், தன்னுடைய கணவனை அனுப்புகிறான். கணவனும் வீர மரணம் அடைகிறான். மூன்றாவது நாள் சின்ன பையன், அவளோட ஒரே பையன் போருக்கு அனுப்புறான். அது அவ்வளவு அழகா வர்ணிக்கிறாங்க. பால் சோறு ஊட்டி தலையில எண்ணெய் வச்சு தலை சீவி கையில வேல் கொடுத்து போருக்கு அனுப்புறான். அதுதான் அந்த பெண்ணினுடைய வீரமா பார்க்கப்படுது. தன்னுடைய தந்தை இறந்து விட்டார், தன்னுடைய கணவன் இறந்து விட்டார், என்னுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய ஒற்றை மகளையும் நான் போருக்கு அனுப்புகிறேன்னா அந்த பெண்ணினுடைய வைராக்கியமும் தீரமும் அவளுடைய மன வலிமையும் என்னவாக இருக்கும்? நம்மளுக்கெல்லாம் அப்படியே கேட்கும் போது புல்லரிக்குது. பாரதி இதை படிச்சுட்டு ராகவையங்காருக்கு திரும்ப கடிதம் எழுதுறாரு. திரு மு. ராகவையங்கார் அவர்களே, உங்களுக்கு நிறைய முறை கடிதங்கள் எழுத வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் இப்பொழுதுதான் எனக்கு எழுதுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. என்ன எழுதியிருப்பாருங்க பாரதி? சங்க பெண்கள், சங்க இலக்கியத்துல தாய்மார்கள் இவ்வளவு வீரமா இருக்காங்கிறத பத்தி எழுதியிருப்பாருன்னு நாம நினைச்சோம்னா, அவரு சொல்றாரு, உங்களுடைய கட்டுரை மிகவும் சிறப்பாக இருந்தது. இதே போன்று நாட்டுப்பற்று மிக்க கட்டுரைகளை அதிகம் எழுதுங்கள், மக்களுக்கு நாட்டுப்பற்றை வளர்க்க உதவுங்கள்னு சொல்றாரு. இந்த வீரமாகட்டும், பெண்ணினுடைய மன வலிமையை அங்கு பொருட்படுத்தாத தேசபக்தியை மட்டுமே முக்கியமாக வைக்கிறாரு. அவருடைய பாரதியினுடைய நண்பரை பாக்குறதுக்கு யதார்த்தமா பக்கத்துல போறாரு. அவரு ஏதோ பக்கத்துல ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறாரு. இவரும் அவரை தொலைவிட்டு போறாரு. போனா ஒரு பெருமாள் கோவில். நம்ம மார்கழி மாசம் போல அங்கேயும் திருப்பாவை தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கப்படுது. பாரதியும் ஸ்ரீ ஆண்டாளும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இதை நான் படிச்சேன். அவர் அங்க போயிருக்காரு. அங்க பாடல்கள் ஒன்னொன்னா பாடிக்கிட்டே இருக்காங்க. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்பெடுப்ப தீங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி எல்லாம் பாடுறாங்க. மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவரை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய். அது போகுது. அடுத்து கடைசியா 27வது நாளைக்கு வந்தாச்சு. கூடாரை வெல்லும் கோவிந்தா உந்தன்னை பால் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா எல்லாம் பாடியாச்சு. கடைசியா சொல்றாங்க, அறிவொன்றில்லாத ஆயர் குலத்து எந்தம்மை, ஏதோ நாங்க தெரியாம செஞ்சுட்டோம். கடைசியா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமே யாவோம் உமக்கே நாம் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவா. இந்த கடைசி வார்த்தை அவரை சுத்தி 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 அவருடைய மூளையில ஓடிக்கிட்டே இருக்கு. சொல்லிக்கிட்டே இருக்கு, யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அடுத்த வாரம் அவர் இந்தியா பத்திரிகையில ஆசிரியராக இருந்த சமயம் இந்தியா பத்திரிகையில எழுதுறாரு. அவரு இந்த வார்த்தைகளை போட்டு எழுதுறாரு, பாரத நாட்டின் பக்தர்களுக்கு, இந்த கட்டுரை பாரத நாட்டின் பக்தர்களுக்கு அப்படின்னு இந்தியா பத்திரிகையில் எழுதுறார். நம்மளுடைய நாட்டுல பன்னெடுங்காலமா வளமை மிக்க நாடு, ஆயர்பாடிங்கிற ஒரு கிராமம் இருந்தது, பால்வளம் குன்றாத நாடு, எல்லாம் நிறைந்த நாடு. பன்னெடுங்காலத்திற்கு முன்னாடி நம்மளுடைய பாரத நாட்டுல ஒரு பெண்மணி, ஒரு பெண் கவிஞர் அவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமேயாவோம் உமக்கே நாம் செய்வோம்
இத என் ஆண்டாள் யாருக்காக எழுதினாங்க? கண்ணனை நினைச்சு 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 காதலிச்சு காதலிச்சு காதலின் உச்சியில கண்ணனோடு போய் சேரணுங்கிறதுக்காக எழுதப்பட்ட பாட்ட என்னுடைய பாரத நாட்டின் பக்தர்களுக்கு தினமும் எற்றைக்கும் ஏழேழு பிறவைக்கும் முந்தனோடு இந்த பாட்ட பாரத மாதாவை நினைச்சு தினமும் காலையில சொல்லுங்கன்னு பாரதி எழுதுறாருன்னா காதலிலும் அவருக்கு தெரிவது தேசபக்தி மட்டும்தான். இந்த உலகத்துல அவருக்கு முக்கியமானது பிரதானமானது தேசபக்தியாக மட்டும்தான் இருந்தது. அப்பத்தான் காங்கிரஸ்க்காக அவர் வடநாட்டுக்கு ஒரு மாநாட்டுக்கு போறார். அங்க நிவேதிதாவை பார்க்கக்கூடிய ஒரு சமயம் ஏற்படுது. அப்ப பாரதியை பற்றி தெரிந்து அவங்களும் பேசுறாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தனியாவா வந்தீங்க, உடன் உங்களுடைய மனைவி வரலையான்னு கேட்கும்போது, எங்களுடைய வழக்கத்தில் மனைவியை வெளியே அழைத்து வருவது பழக்கம் இல்லை, அதுவும் இந்த மாதிரி தூரதேசங்களுக்கு வரும்போது மனைவியை உடன் அழைத்து வரும் பழக்கம் எங்களிடம் இல்லை அப்படின்னு சொல்றார். அதுக்கு நிவேதிதா ரொம்ப அழகா கேக்குறாங்க, உங்க ஊர்ல தான் தெய்வங்களா தானே பெண்களை பாக்குறீங்க, உங்க ஊர்ல பெண்களை தெய்வங்களாக பார்க்கிறீர்கள், ஆனால் என் பெண்களை மனிதர்களாக கூட பார்ப்பதில்லை அப்படின்னு நிவேதிதா கேக்குறாங்க. ஆமா தானே இல்லைங்க, நம்ம ஊர்ல மலைக்கு பெண்களின் பெயர், ஓடும் நதிக்கு பெண்களின் பெயர், கடலுக்கு பெண்களின் பெயர், ஆனால் பெண்களுக்கு மட்டும் மனிதர்களுக்கான அங்கீகாரம் கூட கிடைக்காமல் இருப்பது ஏன்? அப்ப நிவேதிதா சொன்னதை பாரதி யோசிக்கிறான். அட ஆமால, நம்ம எத்தனை எழுதுறோம், நமக்கே இது தெரியாம போச்சுன்னா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டவருக்கு எப்படி தெரியும்? அப்ப யோசிக்கிறார், பெண் விடுதலை பற்றி அவர் சிந்திக்க வேண்டும். பெண்களும் நமக்கு சமமானவர்கள் என்ற எண்ணம் நிவேதிதா பாரதியின் மனதில் ஊன்றி இருக்கிறார். அன்று முதல் அவங்க சிந்திக்கிறாங்க. தொடர்ந்து நிறைய பெண்ணியம் சார்ந்தும் பெண் முன்னேற்றம் சார்ந்தும் பெண் சுதந்திரம் சார்ந்தும் நிறைய எழுதுகிறார். சக்கரவர்த்தினி அப்படிங்கிற பெண்கள் இதழ நடத்துறாங்க. அதுல அவர் கட்டுரை எழுதிய தலைப்புகள் மாதர் சுதந்திரம், காதல், பௌத்த மார்க்கத்தில் மாதர்களின் நிலைமை, பாரத குமாரிகள் என்ற தலைப்பில் எல்லாம் பெண் முன்னேற்றத்தை பற்றி பாரதியார் சக்கரவர்த்தினி இதழில் கடிதம் எழுதுகிறார். ஆண்கள் தான் இதுக்கு ஒரே ஒரு ஆண்களிடம் இந்த கருத்தை சேர்த்தால் மட்டும்தான் பெண்களை வேற்று பாதையில் முன்னேற்ற முடியும் அப்படிங்கறத ரொம்ப ஆழமா நம்புறார். அதற்காக அவருடைய கட்டுரையின் முதல் 2 வரிகள் இதுதான். ஸ்திரீகள் புருஷர்களிடம் அன்புடன் இருக்க வேண்டும் என்றால், ஸ்திரீகள் புருஷர்களிடம் அன்புடன் இருக்க வேண்டும் என்றால் புருஷர்கள் ஸ்திரீகளிடம் அசையாது பக்தி செலுத்த வேண்டும்னு சொல்றார். ரிவர்ஸ் டெக்னாலஜியை ஃபாலோ பண்றார். பக்தி மட்டும்தான் பக்தியை வரவழைக்கும், அடிமைத்தனம் எப்பொழுதும் அன்பை நமக்கு திருப்பி தராது என்பதை ஆண்களுக்கு உணர்த்துகிறார். அவருடைய படைப்புகளையுமே சொல்றார். உஜ்ஜயினிங்கிற ஒரு உரைநடை வசனம் வரும், ஒரு உரைநடை படைப்பு. விக்ரமாதித்த ராஜாவும் தன்னுடைய மனைவியான ஸ்ரீமுகியும் பேசிக்கொள்வதாக அந்த படைப்பு அமைகிறது. அப்போ விக்ரமாதித்தன் சொல்றான் மனைவி ஸ்ரீமுகியை பார்த்து, உன்னோடு 1000 ஆண்டுகள் நான் வாழ வேண்டும், உன்னோட 1000 ஆண்டுகள் நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அப்போ ஸ்ரீமுகி சொல்றாங்க, அப்போ எனக்கு 999 ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்தால் போதும். உடனே விக்ரமாதித்தன் சொல்றான், எனக்கும் 999 ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்தால் போதும். ஏன் இப்படி சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது, நீ இறந்த பிறகு அதே சிதையில் நான் தீ குளிப்பேன் என்று சொல்கிறான். எப்பொழுது? பெண்கள் மட்டும் ஆண்கள் இறந்த பிறகு தீ குளிக்க வேண்டும் என்றிருந்த சமூகத்தை உடைப்பதற்காக இப்படி ஒரு கற்பனை கதையை பாரதி எழுதுகிறான் என்றால், பெண் முன்னேற்றமும் பெண்களுடைய விடுதலையும் பாரதியின் மனதில் எவ்வளவு ஆழமாக தோய்ந்திருக்கிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இதனுடைய நீட்சி எப்படி எல்லாம் வருது? இதை நம்ம நிறைய பார்த்திருப்போம். கடையத்துல செல்லம்மா தோள் மேல பாரதி கை போட்டு அக்ரஹாரத்தின் வீதிகள்ல நடந்துட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் எந்த கணவனும் மனைவியின் தோள் மேல கை போட்டு அது நடக்க முடியாது. இன்றைக்கும் அது நடைமுறைக்கு சாத்தியமும் அல்ல. ஆனால் அன்று பாரதி செய்தான். அதையும் தாண்டி கடையத்தில் அவர்கள் இருந்தது இரண்டே ஆண்டுகள் மட்டும்தான் கடையத்தில் அவர்கள் இருந்தார்கள். 2 வருஷம் மட்டும்தான் இருந்தாங்க. தன்னுடைய மூத்த மகள் தங்கம்மாள், பாரதியினுடைய மூத்த மகள் தங்கம்மாள் 14 வயசு அந்த பொண்ணுக்கு பூப்பெய்தி விட்டாள்.
அந்த சமயத்துல 5 மைல் தூரத்துல அங்க ஒரு ஐயனார் கோயில் இருக்குதுமா, வா போலான்னு பாரதியார் கூப்பிடுறாரு. தந்தையாகவே இருந்தாலும் கன்னி வயதில் உடன் வரக்கூடாது என்பது அன்றைய சமூகத்தின் விதி. அந்த பொண்ணு வரல. செல்லம்மா பாரதியார் என்ன சொன்னாலும் கேட்டுத்தான் ஆகணும், கூட போயிருச்சு. தன்னுடைய மகள் வரல, கோபம் வந்துருச்சு. ஊரை மாற்ற வேண்டும், உலகத்தை மாற்ற வேண்டும் என்ற உள்ளுணர்வு என்னுடன் உறங்கிக் கொண்டிருக்கிறது. வீட்டையே சரி பண்ண முடியல, என் பிள்ளை நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்கிற கோபத்துல ஓங்கி அரைஞ்சிடுறாரு. அவளை வெளியே எடுத்து வர வேண்டும் என்ற எண்ணம் முடியல, ஓங்கி அரைஞ்சிடுறாரு. அந்த நேரத்துல செல்லம்மாவின் சகோதரன் பாரதியின் மைத்துனர் குறுக்க வராரு. எதுக்கு நீங்க அவளை அடிச்சீங்க? நீங்க சமூகத்தை சீர்திருத்துறதெல்லாம் அப்புறம், குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது மைத்துனரையும் ஓங்கி அரைந்து அங்கிருந்து வெளியே வருகிறார். அதுதான் மாற்றத்திற்கான விதையாக பார்க்கப்படுகிறது. ஏங்க எல்லாத்து வீட்லயுமே நம்ம குரூப் போட்டோ எடுப்போம். புகைப்படங்களில் பாரதியனோட புகைப்படம் நம்ம பார்த்திருப்போம். எல்லா வீட்டு புகைப்படங்கள்லயுமே குடும்ப தலைவன் அமர்ந்திருப்பான், குடும்ப தலைவி ஓரமாக அங்கு நின்றிருப்பாள். பாரதியின் புகைப்படத்தில் மட்டும்தான் செல்லம்மா அமர்ந்திருப்பாள். பாரதி கம்பீரமாக நின்றிருப்பான், மனைவியை கீழே அமர்த்தி விட்டு. இத்தனையும் பெண் விடுதலையும் பெண் சுதந்திரமும் என் குடும்பத்தில் இருந்து தொடங்க வேண்டும் என்ற ஆசையின் வெளிப்பாடாகத்தான் நான் இதையெல்லாம் பார்க்கிறேன். ஆனா என்னதான் சொன்னாலும் செல்லம்மாவின் பங்கு இதற்கு அளப்பரியது. பாரதியார் இன்னொன்னு நம்பினது, இங்க எல்லாருமே சொன்ன மாதிரி நாமக்கல் கல்விக்கு பெயர் போன மாவட்டம் இல்லைங்களா? அதுவும் அவங்க சொல்லும் போது வேலை வாய்ப்புகளாகட்டும், விளையாட்டுகளாகட்டும், அனைத்திலுமே நாமக்கல் மாவட்டம் முதலிடத்தில் இருக்கிறது. கல்வி மட்டும் தாங்க பெண்களை உயர்த்தும் அப்படின்னு பாரதி ரொம்ப நம்பினா. நான் என்னென்னமோ பண்ணிட்டேன், பெண்கள் முன்னேற்ற மாதிரி தெரியல, கல்வியை கொடுத்தால் அவர்கள் கட்டாயம் முன்னேறி விடுவார்கள் என்ற எண்ணம் பாரதியிடம் இருந்திருந்தது. அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருந்ததா? இந்த கதை நிறைய பேருக்கு கேட்டிருப்பீங்க. செல்லம்மா பாரதியின் பற்றிய நினைவுகளை ஒரு புத்தகத்தில் பதிவு செய்கிறாள். பாரதியினுடைய லைஃப் ஹிஸ்டரியவே பதிவு செய்யறாங்க. அந்த புத்தகத்துல ஒரு கதை இடம் பெறுகிறது. காசியிலிருந்து வந்த பிறகு எட்டயபுரம் ஜமீனிடம் வேலை செய்கிறார் பாரதி. செய்தி வாசிப்பாளராக பணிபுரிகிறார். பணிபுரியும் போது ஏதோ ஒரு பணிச்சூழல் காரணமாக சென்னைக்கு அவங்களுடைய டீம், அவங்களுடைய படைகள் முழுவதும் சென்னை செல்கிறது. அவர் போன வேலை முடிஞ்சிருச்சு. நிறைய ரொக்க பணம் உடன் வந்தவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அந்த காலத்தில் 500 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுக்கிறார்கள். 500 ரூபாய் அப்படிங்கிறது அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப பெரிய பணம். 3 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுவதற்கான பணம் 500 ரூபாய் என்பது. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட போனவங்க எல்லாரும் தங்கம், வெள்ளி, பட்டுப்புடவை, நகை அதையெல்லாம் வாங்கி ஒரு வருஷத்துக்கான மளிகை சாமான்கள் எல்லாம் வாங்கின பிறகு மீதி காசை கையில கொண்டு வராங்க. நம்மால் பாரதி இருக்கிறதுலே ரொம்ப தாமதமா வர்றாரு. என்னதான் வர்றாரு, என்னுடைய கணவன் என்ன எனக்கு கொண்டு வந்திருப்பாங்கிற அவா செல்லம்மாவின் கண்களில் தெரிகிறது. என்னுடைய கணவன் எனக்கு என்ன கொண்டு வந்திருப்பார்? முதலில் ஒரு குதிரை வண்டி வருகிறது. இவ்வளவு பெரிய குதிரை வண்டி என்னென்ன இருக்குமோங்கிற ஆசையில பாத்துக்கிட்டே இருக்கார். செல்லம்மா பாத்துக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி மறுபடியும் ஒரு குதிரை வண்டி வருகிறது. 2 குதிரை வண்டி வருகிறது. 2 மகள்களுக்கும் ஏதாவது வாங்கி வந்திருப்பார். இன்றோடு நமது வறுமை முடிந்தது என்று எண்ணும் பொழுது செல்லம்மா அப்படின்னு அந்த பாரதியை கூப்பிடுற அழகுல ஓடி வர்றா செல்லம்மா. உனக்காக என்ன வாங்கி வந்திருக்கிறேன் பார். அழியும் பணத்தை கொண்டு அழியும் பொருளை வாங்கலாமா செல்லம்மா? அழியும் பொருளை கொண்டு அழியும் பொருளை வாங்கலாமா? அழியும் பொருளை கொண்டு அழியும் செல்வத்தை கொண்டு அழியாத செல்வங்களை வாங்கி வந்திருக்கிறேன்னு 2 குதிரை வண்டி நிறைச்சு புத்தகம் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தார். 2 குதிரை வண்டி நிறைஞ்ச நூல்கள், புத்தகங்கள். அது என்னென்ன புத்தகங்கள்னு செல்லம்மா பட்டியலிடுகிறார். என்னென்ன புத்தகங்கள் இருந்ததுன்னு பட்டியலிடுகிறார். கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, குறுந்தொகை, நற்றிணை, சங்க இலக்கிய நூல்கள் இவை அனைத்தும் இருந்ததுன்னு பட்டியலிடுறார். கல்வி மட்டும் தான் நீங்காத செல்வம், நிலையான செல்வம்னு பாரதி அன்னைக்கு ரொம்ப முழுசா நம்பி இருக்காருன்னா, இன்னும் பாரதிக்கு பெண்கள் மேல ஏன் இன்னும் பெண்கள் மாறலன்னு அவருக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. பாரதி நினைவுகள் என்று யதுகிரி அம்மாள் ஒரு புத்தகம் எழுதுகிறார். யதுகிரி அம்மாள் யாரு அப்படின்னா, பாண்டிச்சேரியில பாரதி இருந்த காலகட்டத்துல பக்கத்து வீட்டுல இருந்தவங்க. ஒரு முறை பாரதியார், செல்லம்மா, பாரதியின் மகள் யதுகிரி அம்மாள் 4 பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க.
பேசக்கூடிய சமயத்துல பாரதி அப்ப ஏதோ ரயில் பயணம் மேற்கொண்டுட்டு வந்திருக்கிறாரு, அந்த அனுபவத்தை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப பகிர்ந்துட்டு இருக்கும்போது, நான் இந்த மாதிரி இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்தேன், ஒரு கணவன் மனைவி எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த கணவனும் எதுவும் பேசல, அந்த மனைவி குனிஞ்ச தலை நிமிராம இப்படியே குமிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு ரயில் நிறுத்தம் வந்தது, ஒரு ஸ்டேஷன் வந்துச்சு. அங்க தந்த கணவர் தண்ணி பிடிக்கிறதுக்காக இறங்கி போனாரு. உடனே நம்ம யாரு பக்கம் நம்மளே இருந்தாலும் எதிரில யாராவது இருந்தாங்கன்னா எங்க இருந்து வரீங்க எங்க போறீங்கன்னு கேட்கறது மனித இயல்பு தானே. அந்த அம்மா உடனே கேக்குறாங்க, எங்க இருந்து வரீங்க எங்க போறீங்க எத்தனை குழந்தைங்க எல்லாம் விசாரிச்சாச்சு. தன்னுடைய கணவன் தண்ணி பிடித்துட்டு மறுபடியும் ரயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த அம்மா மறுபடியும் தலையை குத்தி இப்படியே உட்காந்துருச்சு. இறங்கக்கூடிய இடம் வந்ததற்கு வருவது வரைக்கும் எந்த வார்த்தையுமே பேசல. பாரதிக்கு இது ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஆச்சரியத்தையும் தாண்டி ஒரு வருத்தம். அங்க எதுவும் காட்டிக்கல. வீட்டுக்கு வந்தோடனே இவங்க கிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கிறாரு, சொல்றாங்க. பேசணும்னு ஆசை இருக்குல்லம்மா, ஒரு பெண்ணுக்கு எதிரில் வரவங்க யாருன்னு கேட்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குல்ல, அது கணவன் இருக்கும்போது கேட்டாதான் என்ன இப்போ அவன் என்ன தலைவா வெட்டி சாச்சிருவான் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு யதுகிரி அம்மாள் எழுதுகிறாள், அடிமைகள் எஜமானர்கள் முன் பேசுவதை எஜமானர்கள் விரும்புவதில்லை என்று கூறுகிறாள். அடிமைகள் எஜமானர்கள் முன் பேசுவதை எஜமானர்கள் விரும்புவதில்லை என்று யதுகிரி அம்மாள் கூறுகிறாள். அப்ப பாரதி காத்திரம் வந்துதாங்க, யார் அடிமைகள் யார் எஜமானர்கள்? இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட உயிர்கள் அனைத்தும் சமம். இதற்காகவே நான் ஒரு படைப்பு படைக்கிறேன்னு சொல்லி அதற்கப்புறம் பெண் விடுதலை சார்ந்து நிறைய எழுதினதா யதுகிரி அம்மாள் பதிவு செய்கிறாள். அதே மாதிரி சீனு விஸ்வநாதன் ஐயா பாரதியின் ஆய்வுகள்ல பாரதியினுடைய பாடல்களை காலை வரிசைப்படுத்துனதுல ரொம்ப முதன்மையானவர். அப்போ அவர் ஒரு சம்பவம் சொல்றார். எப்பயுமே பாரதியார் தன்னுடைய எழுத்து பணிகளை எல்லாம் பாண்டிச்சேரியில் இருக்கும்போது முதல் தளத்துல தான் பண்ணுவாராம். வீட்டினுடைய முதல் மாடியில தான் எல்லா விஷயங்களையும் சேகரிப்பார், எல்லாத்தையும் எழுதுவார். என்னைய யாரு வந்து கூப்பிட்டாலும் தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிற கட்டளை மகளுக்கு கொடுத்தாச்சு. எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, நான் ஓய்வெடுக்க போறேன், மாடிக்கு போறேன், யாரும் என்னை வந்து தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு. போன ஒரு அரை மணி நேரத்துல செல்லம்மா செல்லம்மாங்கிற சத்தத்தோட பாரதியார் ஓடி வரார். ஓடி வந்துதான் கண்ணம்மா என் காதலியின் 6வது பாட்டு அங்கு செல்லம்மாவின் முன் அரங்கேற்றப்படுகிறது. அப்படித்தான் ஒவ்வொரு பாடல்களும் அமைஞ்சது. ஒவ்வொரு பாடல்களையும் அப்படிதான் அமைஞ்சது. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமாம்னு பாரதி சொன்னார். இதெல்லாமே பாரதி பெண் விடுதலைக்காகவும் பெண் சமத்துவத்திற்காகவும் பெண் முன்னேற்றத்திற்காகவும் செஞ்சிருக்காருன்னு நம்ம இவ்வளவு பாரதிய புகழ்றோமேங்க. 2025 பாரதியினுடைய தாக்கம் என்னவாங்க இருக்கு? 2025 பாரதியினுடைய நோக்கமும் நம்ம பாரதியினுடைய விஷன் சொல்றோம்ல நிறைவேறி இருக்காங்க. நம்ம திருத்தணியில நாராயணபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர், இது நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு தகவல். திருத்தணியில நாராயணபுரம் அப்படிங்கிற ஊரு, அசோக் சித்ரா இந்த தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. தென் மாவட்டங்கள்ல எப்பயுமே பெண்கள் நிறைய பிறந்துட்டாங்கன்னா போதும் பொண்ணு அப்படிங்கிற ஒரு பெயரும் வேண்டாம் அப்படிங்கிற பெயரும் வைப்பாங்களாம். அது இப்பவும் வழக்கத்துல இருக்குங்கிறது எனக்கு இந்த தகவல், இதை நான் முன்னெடுங்காலத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும்னு நினைச்சேன். இந்த பெயர் இன்னும் வழக்கத்துல இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. அந்த குடும்பத்துல 2வது பெண் குழந்தை, அவ்வளவுதான், 5, 6, 7, 8 எல்லாம் இல்ல, 2வது பெண் குழந்தைக்கு வேண்டாம் என்று பெயர் வைக்கிறார்கள். வேண்டாம் என்று பெயர் வைக்கிறார்கள். அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகுது, சின்னதுல ஒன்றும் தெரியல. ஒரு 5th 6th 5வது 6வது வரும்போது அந்த பொண்ணுக்கும் எல்லாம் கேலி கிண்டல் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்பா கெசட்ல பேர் மாத்திக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுது. மாத்திக்கலாமா, நீ 10வது போ மாத்திக்கலாம். அந்த பொண்ணு 10வது வந்துருச்சு. அப்பா பேர் மாத்திக்கலாம்ப்பா, வேண்டாம்மா 12வது போ மாத்திக்கலாம். 12வது போயாச்சு. அப்பா பேர் மாத்திக்கலாம்ப்பா, வேண்டாம்மா நீ காலேஜ் முடி மாத்திக்கலாம். வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்லி 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 அந்த பொண்ணு கல்லூரி பருவம் முடித்து அந்த கிராமத்திலேயே, நாராயணபுர கிராமத்திலேயே முதல்ல வெளிநாட்டுக்கு போய் பல லட்சம் சம்பாத்தியத்துல வேலைக்கு அமர்த்தப்பட்ட முதல் பெண் வேண்டாம்ங்கிற பெண்.
அவங்க அப்பா இப்ப கேக்குறாரு, ஃபாரின்ல எல்லாம் போய் வேலை செய்யறமா, கெசட்ல பேர் மாத்திக்கலாமா? வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா, வேண்டாம் 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 என்று யார் யார் சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் வேண்டாம் வேண்டான்னே இருந்துட்டு போறேன். பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அந்த கிராமத்திற்கு அந்த பெண்ணின் சார்பாக ஒரு நிதி கொடுக்கப்பட்டு அங்க ஒரு திட்டப்பணி நடக்குதுன்னா இப்படிப்பட்ட பெண்கள் பாரதி நினைத்த பெண்களாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்ப ரொம்ப சமீபத்துல ஆஷா காந்தாராங்கிற பேரு நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆஷா காந்தாரா ராஜஸ்தான்ல ஜோத்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல துப்புரவு பணி செஞ்சிட்டு இருந்த பெண். இங்கெல்லாம் நிக்க கூடாது, தள்ளுங்க தள்ளுங்க, போங்க போங்கன்னு விரட்டி இருக்கிறாங்க. என்னன்னு கேட்கும் போது கலெக்டர் இந்த வழியில வர்றாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது என்ன, கலெக்டர் வந்தா நம்ம இங்க நிக்க கூட கூடாதா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். அப்ப கலெக்டருங்கிறவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். தொடர்ந்து தேடுறாங்க. அந்த பெண் வந்து திருமணமான 5 வயதுல 5 ஆண்டுகள்ல கணவனால கைவிடப்பட்ட பெண். 2 பிள்ளைகளுக்கு ஒற்றை தாயாக குடும்பத்தையும் பார்த்துட்டு துப்புரவு பணியும் செஞ்சுட்டு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற பெண். ஆனா ஒரு ஆர்வம் உள்ளூர இருக்குது, ஏதாவது ஒண்ணு பண்ணணும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்ப கலெக்டர்னா அவ்வளவு பெரிய ஆளா? சரி, தொடர்ந்து படிக்கிறாங்க, தொடர்ந்து முயற்சி செய்யறாங்க. நம்மளால கலெக்டர் ஆக முடியுமா யோசிக்கிறாங்க. அதற்கு பிறகு ராஜஸ்தான் நிர்வாக சேவை தேர்வு அப்படின்னு ஒரு பரீட்சை எழுதி துணை ஆட்சியராக அங்கு அமர்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட பெண்கள் பாரதியினுடைய புதுமை பெண்களாகவும் பாரதியினுடைய கனவு பெண்களாகவும் இருக்கிறாங்க. நண்பர்களே, ஆனா நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது நம்ம தமிழ்நாட்டுல ஒண்ணு சொல்றோம், ராஜஸ்தான்ல ஒண்ணு சொல்றோம், கேரளால ஒண்ணு சொல்றோம், தினம் தினம் நாம் பார்க்கக்கூடிய பெண்கள் அப்படி இருக்கிறார்களா அப்படின்னா எனக்கு ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறியாதான் என் மனசுல தோணிக்கிட்டே இருக்கு. எங்க அம்மாவை பாக்குறேன், எங்க பாட்டிய பாக்குறேன். எங்க அப்பா ஹால்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா எங்க பாட்டி அந்த அறைக்குள்ள வரமாட்டாங்க, தள்ளிதான் போய் நிப்பாங்க. அது ஏங்கிற கேள்வி இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல, அதற்கான பதிலும் எனக்கு கிடைக்கல. எங்க அப்பாவும் ஒரு நாளும் வந்து நீங்க இங்க உட்கார வேண்டாம்னு சொன்னதில்ல, இவங்களும் போய் உரிமையா அங்க உட்கார்ந்ததில்ல. அடுத்த தலைமுறை கொஞ்சம் மாறுகிறது. என்னுடைய தாய் என்னுடைய கணவரிடம் பேசுகிறார்கள், ஒன்னாக பயணிக்கிறார்கள். ஆனால் இது எடுத்துக்கொண்ட இடைவெளிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு. இப்ப ரொம்ப சமீபத்துல துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்னு ஒரு புத்தகம் நான் படிச்சேன், கீதா இளங்கோவனுடையது. அதுல அவங்க ஒரு கதை சொல்றாங்க. 2 பெண்கள் வேலைக்கு போறாங்க. அப்ப ஒரு பெண் இன்னொரு தோழி கிட்ட கேக்குறாங்க, கூட வேலை செய்யற ஊழியர் கிட்ட கேக்குறாங்க, ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. இன்னும் என்னுடைய பையன் இது வேணும்னு கேட்டான், அவனுக்காக நான் வாங்கிட்டு போகணும், ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு தாங்க சம்பளம் வந்திருக்கும், அப்புறம் எதுக்கு 100 ரூபாய் கேக்குறீங்கன்னு கேட்கும்போது, எல்லாம் சரிதாங்க, சம்பளம் வர்றது என் அக்கௌண்ட்டுக்கு, மாப்பிள்ளை நான் தான், போட்டிருக்க சட்டை அவனதுங்கிற மாதிரி சம்பளம் என்னோடது, கையில இருக்கிற ஏடிஎம் கார்டு என்னோடது இல்லையே, ஏடிஎம் கார்டும் பின்னும் என்கிட்ட இல்லையேங்கிறது. இந்த ஒவ்வொரு வலியும் பெண்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வச்சுப்போமே. இன்னைக்கு பெண்கள் கல்வியில் உயர்ந்திருக்கிறார்கள், அதனால் வேலைக்கு போகிறார்கள், அதனால் சம்பாதிக்கிறார்கள். அந்த சம்பாதிச்ச பணத்தை செலவு செய்யறது எப்படிங்க? அவங்களுக்கு ஒரு புடவை வேணுமா, வாங்கிக்கிறதுக்கான சுதந்திரம் இருக்குதுங்க. ஒரு புடவைக்கு 3 புடவை வாங்கிக்கிறதுக்கான சுதந்திரம் இருக்குது. பிள்ளைகளுக்கு சாப்பிடுறதுக்கு வேணுமா, பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருள் வேணுமா, வாங்கி தருவதற்கான சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அவள் சார்ந்திருக்கும் ஆணை கேட்காமல் இந்த சமூகத்திற்காக ஒரு பொது செலவு செய்வதற்கு அந்த பெண்ணிற்கு உரிமை இருக்கிறதா? இருக்கிறதா? இல்லைங்க. சம்பாதிக்க கூடிய ஒரு பெண்ணுக்கு இல்ல. ஒரு பினான்சியலி இண்டிபெண்டன்ட் நம்ம சொல்றோம் இல்லையா? தன்னிடம் காசு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நினைத்ததை நல்வழிக்காக செயல்படுத்துறதுக்காக ஒண்ணுமே இல்ல. நம்ம சின்ன வயசுல இருந்து அறம் செய்ய விரும்ப, அறம் செய்ய விரும்ப, அறம் செய்ய விரும்புன்னு ஔவையார் பாட்டி சொல்லி கொடுத்தது 1ஆவதுல இருந்து படிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கான தனிப்பட்ட அறம் மாறுபடுகிறது. என்னுடைய அறம் மாதம் ஒருவரை படிக்க வைக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் என்னால் என் வீட்டவரினுடைய பெர்மிஷன் இல்லாம, அவருடைய அனுமதி இல்லாமல் என்னால் செயல்படுத்த முடியுமா அப்படிங்கறதான் கேள்விக்குறி. ஒவ்வொரு சமூகமும் முன்னேற வேணும்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லையா? பாரதி அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும், விடுதலை வேணும்னு கேட்டான், எல்லாமே கிடைச்சிருச்சு. இன்று பாரதி இருந்தால் அவனுடைய நீட்சி என்னவாக இருந்திருக்கும்? எந்த ஒரு பெண்
தன்னுடைய உழைப்பால் தான் சம்பாதிக்கும் பணத்தை அறவழியில் செலவு செய்ய யாரிடமும் கேட்க வேண்டாம் என்று நினைக்கிறாளோ, அந்த நிலை வருகிறதோ, அன்றுதான் பாரதி கண்ட பாவையர்கள் முழுமையாவார்கள் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதியினுடைய